Hi, welcome to iGAM series from Planet. iGAM, which is investment GAM. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we'll be picking up one investment product every week and we'll have a detailed discussion about that product. இது நாங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மாத்திரம் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ப்ராடக்ட் இல்லை நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஆனால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்தாலுமே you can write to us along with the name of that product. We will have a detailed study about that product and present to you through this iGAN series video. So, this is the iGAN series objective. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபண்ட் வர்சஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ETF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆப்லேட் ரொம்ப பாப்புலராக இருக்குது, எஸ்பெஷலி வித் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாலுமே there are some confusion about this product. சில பேர் இது வந்து இது ரெண்டுமே ஒரே ஃபண்டு நினைக்கிறாங்க, சில பேர் இது ரெண்டு வேறு வேறு ஃபண்டு நினைக்கிறாங்க. So we thought we'll take up this topic first and then have a detailed presentation about this product. இப்போ ஒரு சின்ன presentation மூலமா இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா what are index and ETF funds and types of index and ETF funds available in the market, similarities between these two funds, and of course difference between these two funds, and top 5 performing index and ETF funds available in the market. What are index and ETF funds? The first point vandu both are mutual fund schemes regulated by SEBI and both are passively managed fund. Passively managed fund abina enna pathina ipo matta mutual fund schemes la are very actively managed, நிறைய buy and sell இருக்கும், நிறைய investments இருக்கும். Whereas இந்த ETF இல்ல இண்டெக்ஸ் ஃபண்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ ஏன்னா ஒரு இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்றது தான் இதோட வேலையை. ஸோ ஃபண்ட் மேனேஜர் பெர் சே இட்ஸ் அ வெரி பாசிவ்லி மேனேஜ்ட் ஃபண்ட். அண்ட் இதோட போர்ட்ஃபோலியோ ஒரு அண்டர்லைங் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இதுலயுமே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா ஒரு நிஃப்டி 50ல எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே ஸ்டாக்ஸ் தான் இங்கேயும் இருக்கும், அதே வெயிட்டேஜ்ல தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல இன்ஃபோசிஸ் ஒரு அதோட வெயிட்டேஜ் 2% அப்படின்னா ஸோ இந்த ஃபண்ட்லயுமே இன்ஃபோசிஸோட வெயிட்டேஜ் 2% தான் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணி அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை மேட்ச் பண்றது தான் இந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ். So let's see the types of index funds available in the market. Sensex plan, which will be investing in BSE 30. So on the 30 stocks la அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் சென்செக்ஸ் பிளான் பேரு. நிஃப்டி பிளான் ஆஃப் கோர்ஸ் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ற ப்ராடக்ட் இது. அண்ட் நிஃப்டி ஜூனியர் ஆர் நிஃப்டி நெக்ஸ்ட் 15 கூட சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற இண்டெக்ஸ் பிளான் இது. ETFs பாத்தீங்கன்னா there are a lot of types of ETFs இருக்கு. அதுல ரொம்ப மேஜரா ரெண்டு பாத்தீங்கன்னா index ETF and gold ETF. Gold ETF in fact it's very very popular among retail investors. In fact எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே இந்த கோல்ட் ETF இருக்கு. ஸோ அதை தவிர செக்டர் ETFன்னு இருக்கு. செக்டர் ETFனா ஒரு பர்டிகுலர் செக்டர் இண்டெக்ஸ் இருக்கும், அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. Then we have bond ETF, currency ETF and global index ETF. Global index ETFனா ஒரு இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்ட். இப்போ இது ரெண்டுத்தோட சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. Expense ratio na this is the fees charged by an asset management company to its investors. So in the fees வந்து இந்த ஃபண்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். That's why it's called a low cost investment fund னு சொல்லலாம். இந்த ஃபீஸ் வந்து அவங்க நம்ம கிட்ட செப்பரேட்டா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஆல் இன்பில்ட் இன் தி NAV. போர்ட்ஃபோலியோ, இந்த ரெண்டு ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைங் இண்டெக்ஸா தான், பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸா தான் இருக்கும். So risk category both are falls under moderate risk category la varum rendu fundume. And taxation பொறுத்த மட்டும் if the underlying assets are equity index then it will fall under equity MF taxation. Equity MF taxation na less than 1 year la வித்தோம்னா short term capital gain வரும், more than 1 year வித்தோம் அப்படின்னா long term capital gain applicable ஆகும். So இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. So index fund first point என்னன்னா index fund cannot be traded on a stock exchange, whereas exchange traded fund as the name suggests can be traded on a stock exchange. So இப்போ index fund வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்டாவோ இல்ல ஒரு அட்வைசர் மூலமா வாங்க முடியும். whereas ETF வந்து of course ETFs அட்வைசர் மூலமா வாங்கலாம், பட்
we need a broker to buy this product. Demat account index ஃபண்டுக்கு தேவை கிடையாது, whereas exchange traded ஃபண்டுக்கு demat fund remat account வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல டிரான்சாக்ஷன் கேன் பி டன் ஆன் NAV பேசிஸ், அதாவது அந்த டெய்லி க்ளோசிங் ப்ரைஸஸை வச்சு NAV கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ NAV பேசிஸ்ல தான் வந்து இதோட டிரான்சாக்ஷன் நடக்கும். வெராஸ் ETFல பாத்தீங்கன்னா ஆன் ரியல் டைம் பேசிஸ் நடக்கும். இன்ட்ராடே மூவ்மெண்ட்லயும் நம்ம கேப்சர் பண்ணலாம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் INAV ன்னு பேர் இதுல. And index fund there is no other additional charges other than the expense ratio which is being charged by the mutual fund. Whereas inga pathina we need to open a demat account, so adukku oru charge irukku, plus we have to whenever we buy and sell broker brokerage kudukanum, so and the brokerage charges additional ah idla irukku. So these are the top performing index funds and exchange traded funds. Index fund பொறுத்தமட்டும் performance ரொம்ப அவ்வளவா இல்ல last 3 years பாத்தீங்கன்னா. So இதுல best performing பாத்தீங்கன்னா Nippon Index BSE plan, அதாவது Sensex plan, which is given around 5%, and ICICI Prudential Nifty Index one, which is given 4.25%. So other three funds பாத்தீங்கன்னா UTI Nifty Index Fund, SBI Nifty Index Fund, and Franklin India Index Fund, இதெல்லாம் பாத்தீங்கன்னா around 3 to 3.5% last 3 years la kuduthirukku. Whereas exchange traded fund nu paakumbodhu Motilal Oswal Nasdaq 100 ETF, which is a global index fund, index ETF fund, which has given 28% return, top performing. Adha thavara na munadiye sonna mari gold fund da romba famous ETF la. So matha gold fund la pathina almost it has given 18% return. Kotak gold fund ah irukattum, Aditya Birla gold fund ah irukattum, Axis gold fund, which has given 17.8%, and SBI gold ETF has given 17.66%. So in a way paakumbodhu ETF has fetched a good return when compared to index fund in the last 3 years. So that was a short and crisp presentation about these two products. We hope this was quite useful and informative. In the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, and most importantly subscribe பண்ணுங்க. We need more subscribers so that we can take this to next level. Till such time, take care, stay safe, and stay hungry for knowledge.